சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் பட்டாசு வெடித்து மக்கள் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். தற்போது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, திருவள்ளூரில் தீபாவளி கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? விவரங்களை பகிரலாம். வணக்கம். தீபாவளி பண்டிகை இந்தியா முழுவதும் வெகு விமர்சையாக மக்கள் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் முக்கியமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் காலை முதல் புத்தாடைகள் உடுத்தி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வீடுகளில் இனிப்புகள் பலகாரங்கள் செய்து தீபாவளி பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் நீதிமன்ற உத்தரவுப்படி காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பமாக வண்ண வண்ண பட்டாசுகள் மற்றும் வகையான பட்டாசுகள், பூந்தொட்டி, தங்கு சக்கரம், தரவெடி உள்ளிட்ட இரவு நேர வெடிகளை மற்றும் வான வேடிக்கைகளை வெடித்து தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக திருவள்ளூர் மாவட்ட மக்கள் கொண்டாடி வருகின்றனர். திருவள்ளூர் பகுதியில் தீபாவளி கொண்டாட்டம் தற்போது களை கட்டி உள்ள நிலையில் தலை நிமிர்ந்து பார்த்தால் வானமெங்கும் வான வேடிக்கைகள் அழகாக கோலமிட்டு வெடித்து சிதறும் காட்சிகள் மனதை கண்ணையும் ரம்யமாக்கி வருகிறது. இந்த நிலையில் சிறுவர்கள் பெரியவர்கள் பட்டாசுகள் வெடித்து தீபாவளி வாழ்த்துக்களை ஒருவர் பகிர்ந்து கொண்டாடி வருகின்றனர். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது தீபாவளி பண்டிகையானது இப்போ களை கட்டி சிறுவர்கள் முதல் பெரியவர்களை தீபாவளி பட்டாசுகளை வெடித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. ராக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை ஏவியும் புஸ்வானம் உள்ளிட்டவற்றை கொளுத்தியும் மக்கள் தீபாவளியை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். தற்போது நம்முடன் இணைப்பில் செய்தியாளர் முனாஃப் இணைந்திருக்கிறார். முனாஃப், மக்கள் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடி வருகின்றனரா? விவரங்களை பகிரலாம். தீமைகளை அழித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையில் பொதுமக்கள் தற்போது பட்டாசுகளை வெடித்து வான வெடிகளை அந்த மாதிரி மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். பாதுகாப்புடன் இந்த தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் தற்போது பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். தமிழக அரசு தீபாவளி பண்டிகைக்கு காலை 1 மணி நேரமும் அதே போல இரவு 1 மணி நேரமும் பட்டாசுகளை வெடிக்க அனுமதி வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மாலை நேரத்தில் 7 மணியிலிருந்து 8 மணி வரை பட்டாசை வெடிக்க தமிழக அரசும் காவல்துறையும் அனுமதி வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் பொதுமக்கள் தற்போது இந்த பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இரவில் வெடிக்கக்கூடிய வான வெடிகள், ராக்கெட்டுகளை வெடித்து உற்சாகமாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் காலையிலிருந்தே புத்தாடைகள் அணிந்து கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். அதன் பின்னர் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று இனிப்புகளை பரிமாறி இந்த தீபாவளி கொண்டாட்டத்தின் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பரிமாறிக்கொண்டார்கள். வீடுகளில் இருந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி வருகின்றனர். தற்போது மாலையில் பல்வேறு வண்ண கலவைகள் கொண்ட பட்டாசுகள் பொதுமக்கள் வெடித்து வருகின்றனர். அதில் குறிப்பாக இரவில் வெடிக்கக்கூடிய வான வெடிகள், அதிக உயரத்தில் சென்று வெடிக்கும் வண்ணம் நிறைந்த வெடிகள், ராக்கெட்டுகள் ஆகியவை பொதுமக்கள் வெடித்து கொண்டாடி வருகின்றனர். அதே போல சங்கு சக்கரம், புஸ்வானம், கம்பி மத்தாப்பு என இரவில் வெடிக்கக்கூடிய வெடிகள் உள்ளிட்டவை பொதுமக்கள் வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். தற்போது இந்த தீபாவளி பண்டிகை மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை தான் பட்டாசுகளை வெடிக்க அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்த பொதுமக்களும் தற்போது சென்னை மாநகரத்தில்
தற்போது தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள். கழுகு பார்வை காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. இரவில் வானத்தில் சென்று வெடிக்கக்கூடிய அந்த வான வெடிகள், உயரத்தில் சென்று வெடிக்கும் வண்ணம் நிறைந்த வெடிகள், ராக்கெட்டுகள் உள்ளிட்டவை பொதுமக்கள் வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி முனாஃப். தற்போது நம்முடன் இணைப்பில் செய்தியாளர் நேசராஜ் இணைந்திருக்கிறார். நேசராஜ், கோயம்புத்தூரில் தீபாவளி கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? விவரங்களுக்கு வணக்கம். தீபாவளி பண்டிகை நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தற்பொழுது வான வேடிக்கை மற்றும் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த வருடம் விதவிதமாக ராக்கெட்டுகள், கலர் கலரான புஸ்வானம் ஆகியவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வானத்தையே கலர் கலராக்கி மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இந்த வருடம் கோவையை பொறுத்தவரை பட்டாசு விற்பனை அதிகரித்து வருவதாக பட்டாசு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ராக்கெட் போன்ற பட்டாசுகள் அதிக விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நேசராஜ். தற்போது நம்முடன் இணைப்பில் செய்தியாளர் ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். ஸ்ரீராம், காஞ்சிபுரத்தில் தீபாவளி கொண்டாட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பகிரலாம். தீப திருநாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு இருந்தாலும் கோவில் நகர் காஞ்சி மாநகரில் பட்டாசுகள், வண்ண வண்ண பட்டாசுகள் வெடித்து வருகிறார்கள். இன்று அமாவாசை தினம் இருளில் இருக்கும். ஆனால் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதுமாகவே வெளிச்சத்தில் இருக்கிறது. அந்த தீப திருநாளில் பல்வேறு பட்டாசுகளை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெடிப்பதன் காரணமாக வானில் வண்ண வண்ண ஜோலங்களாக பட்டாசுகள் வெடித்து வருகிறது. ஒரு அமாவாசை இரவில் காணப்படும் இருட்டை விட தற்போது பகலில் போல அந்த வெளிச்சம் காணப்படுகிறது. சிறிய வெடிகள் முதல் பெரிய பட்டாசுகள், குறிப்பாக இந்த ஆண்டு பசுமை பட்டாசுகள் குறிப்பாக வெடித்து வருகிறார்கள், இந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை. இதன் காரணமாக காஞ்சிபுரத்தில் அந்த ஒரு மணி நேரம் அந்த நேரம் பட்டாசு வெடிக்க கொடுக்கப்பட்டதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாநகராட்சி தற்போது அந்த கழுகு பார்வை காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். பல்வேறு வீடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 வீடுகளில் இந்த தீப திருநாள் ஆனது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி முழுவதுமாகவே ஜொலிப்பின் காணப்படுகிறது. அங்காங்கே வெளிச்சங்களும் சிறிய பட்டாசுகளும் குறிப்பாக வான வேடிக்கையாக காணப்படுகிறது. திருவிழா நேரங்களில் குறிப்பிட்ட இடங்களில் அந்த வான வேடிக்கை நடைபெறும். ஆனால் தீப திருநாள் என்பதன் காரணமாக மாவட்டம் முழுவதுமாகவே, மாநகர் முழுவதுமாகவே வெளிச்சமாகவும் இருள் நீங்கி அந்த தீப திருநாளில் அந்த பட்டாசு வெளிச்சம் காரணமாக பிரகாசமாக காணப்படுகிறது. காலை முதல் தற்போது வரை இந்த தீப திருநாளை இனிப்புடன் கொண்டாடி இருந்தாலும் தற்போது வண்ண வண்ண பட்டாசுகளை வெடித்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.